அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். ஊரவர் கௌவை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். இந்த காதல் குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஊரவர் கவ்வை அப்படின்னு சொன்னா, ஊரவர்கள் அப்படின்னா ஊரார், நம்ம சுத்தி இருக்கிறவங்கலாம், ஊர் மக்கள்லாம் அவங்க சொல்லக்கூடிய பழிசொல் எப்படி இருக்கான், எருவாக இருக்கான். இந்த காதல் வளர்வதற்கு எரு, அதாவது உரம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுபோல் அமைதான். ஏன்னா அந்த ஒரு தலைவன் தலைவி சந்திக்கிறது, பார்க்கறது, பேசுறது, பழகிறத பற்றி என்ன பண்ணுறாங்க, ஒரே பழிசொல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதனால் இந்த காதல் வளருதான். எது அவங்க சொல்கிற பழிசொல் தான் எரு அப்படின்னா நம்ம உரமாக அமைகிறது. அன்னை சொல் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பெண்ணினுடைய அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தலைவியினுடைய அம்மா, அவங்க திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா விடுவாங்களா, ஏய் நீ ஏன் அவங்ககிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த திட்டு என்பது, அந்த பழிசொல் என்பது என்னவா, நீராக இருக்கான். அந்த காதல் வளர்வதற்கு நீர் ஊற்றுவது போல இருக்கான். நீளும் இந்நோய் அப்படின்னு சொன்னா, இதனால இந்த காதல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்றா. சரிங்களா? இதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.